பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 46 அதிகாரம் 1வது வசனம். Psalm chapter 46 verse 1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். God is our refuge and strength, a very present help in trouble. நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லா விதத்திலையும் நம்மளுக்கு உதவி செய்து நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். சில சமயங்கள்ல நம்ம சோர்ந்து போய் இருக்கின்ற நேரத்துல அவர் நமக்கு பலனை கொடுத்து நமக்கு பலனாய் இருக்கிறார். ஆபத்து காலத்துல நம்ம அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது கர்த்தர் எல்லா பிரச்சனையிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்து நமக்கு உதவி செய்து நமக்கு துணையுமாய் இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து சில பிரச்சனைகளை குறித்து யோசிச்சு உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து யோசிச்சு நீங்க இன்னைக்கு பயந்து போயிருக்கிறீங்க, அப்படிதானே? இன்றைக்கு வேத வசனத்தின் மூலமாக ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இயேசு உங்களோட கூட இருக்கிறார் என்று. அவர் உங்களுக்கு பாதுகாப்பு தருவார். நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அவர் உங்களுக்கு பலனை தருவார். இந்த நாள்ல ஒரு புதிய பலனை நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீங்க. நீங்க இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க, ஆபத்தான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க, உதவி செய்ய யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. இயேசு இருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்ய இயேசு இருக்கிறார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் அவர் இருக்கிறார். அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். சோர்ந்து போகாதீங்க. இயேசு உங்களோட கூட இருக்கிறார். அவர் நம்மளோட கூட இருக்கின்ற பொழுது நம்ம எதை குறிச்சும் கவலைப்பட அவசியமே இல்லை. எல்லாவற்றையும் படைத்த தேவனே நம்மளோட கூட இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்ய சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். எதை குறிச்சும் யோசிச்சு பயப்படாதீங்க. எதை குறிச்சும் யோசிச்சு நீங்க கலங்காதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நம்ம எல்லாரும் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்க இந்த நாள்ல சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா. சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரே ஏசப்பா, மனுஷங்க ஆண்டவரே பிள்ளைங்களுக்கு விரோதமாக எழும்புகிறத பார்த்து ஐயோ எங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிருவாங்களோ, ஐயோ எங்களுடைய குடும்பத்தை அழிச்சிருவாங்களோ, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில நான் அநேக நன்மையான காரியங்களை தான் செஞ்சேன், ஆனா அவங்க நான் தீமையான காரியங்களை நான் செஞ்சேன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் பொய்யா கூறி ஆண்டவரே ஏசப்பா என்னை அவமானப்படுத்த நினைக்கிறாங்களேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவரே ஏசப்பா சோர்ந்து போயிருக்கிறாங்க. இயேசுவே, நீங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே ஏசப்பா. ஆபத்து காலத்துல ஆண்டவரே ஏசப்பா நீங்க கூட இருந்து வழி நடத்துகிற தேவன் நீங்க. ஆண்டவரே, பிள்ளைங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுங்க தகப்பனே ஏசப்பா. பாதுகாப்பை உண்டாக்குங்க ஆண்டவரே ஏசப்பா. ஒரு புதிய பலன் இந்த நாள்ல கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். எதை குறிச்சும் பயப்படாதீங்க. இயேசு உங்களோட கூட இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எதை குறிச்சும் யோசிச்சு சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை இல்ல உங்களுடைய சுத்தி இருக்கிற பிரச்சனைகள், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள், உங்களுடைய எதிர்காலம், எதை குறிச்சும் யோசிச்சு பயப்படாதீங்க. இயேசு உங்களோட கூட இருக்கிறார். எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.